என்னன்பா கொடைக்கானல் போகணும்னு சொல்லிட்டு முடிவாயிடுச்சுல, அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன்னே கிளம்பிட வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி இந்த 10 பிளேஸை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தாகணும். இந்த 10 பிளேஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கொடைக்கானலை உங்களால் ரசிக்கவே முடியாது. அதுக்கு முன்னாடி நான் உங்கள் ஆரிஃப் நோட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அழகான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். கொடைக்கானல் ஏரி 1863 உருவாக்கப்பட்ட இந்த நட்சத்திர வடிவ செயற்கை ஏரி பசுமையான யூக்கலிப்டஸ் மற்றும் அக்கேசியா மரங்களால் சூழப்பட்டுள்ளது. இங்கே 5 கிலோமீட்டர் நீளமுள்ள நடைபாதை இருக்குது. படகு சவாரி, குதிரை சவாரிலாம் இங்கே ஃபேமஸாக இருக்குது. கோப்பர்ஸ் வாக் மேற்கு தொடர்ச்சி மலை பள்ளத்தாக்கின் பரந்த இடம் இது. இங்கே நின்று பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வியூவு. இங்கேயும் 1 கிலோமீட்டர் நீளமுள்ள நடைபாதை இருக்குது. எப்பயுமே மேகக்கூட்டமாகவே இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கும். அதிகாலையில் இந்த ஏரியாவை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பில்லர் ராக்ஸ் 400 அடி உயரத்தில் ஒன்றோடு ஒன்றா நெருக்கமாக நிற்கிற இந்த 3 பிரம்மாண்டமான செங்குத்தான பாறை துண்டுகளை இங்கே பார்க்க முடியும். கம்பீரமான இயற்கை அதிசயம் இது. மூடுபனி சூழ்ந்தே இருக்கும். கிட்டக்கே ஒரு சின்ன பார்க்கு கூட இருக்குது. அதுலேருந்து இந்த வியூ பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். குணா கேவ் டெவில் கிச்சன் சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. அடர்ந்த மரங்களுக்கு இடையே அமைந்துள்ள ஆழமான குகைகளின் சுவாரஸ்யம் மற்றும் மர்மம் நிறைந்த தொகுப்பு இது. குணா மஞ்சுமல் பாய்ஸுங்கிற திரைப்படம் மூலமாக இது ஃபேமஸ் ஆனிச்சு. இதுக்குள்ளே போகிறதுக்கு கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக பண்ணியிருந்தாலுமே இங்கே நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். டால்பின் நோஸ் ஒரு மிகப்பெரிய மற்றும் ஆழமான பள்ளத்தாக்கின் மீது நீட்டிக்கொண்டிருக்கும் அற்புதமான இயற்கை பாறை அமைப்பு இது. 3 கிலோமீட்டர் மிதமான மலையேற்றம் இதுக்கு தேவைப்பட்டாலுமே இங்கே நின்று பார்க்குறப்ப நம்ம ஏறி வந்த களைப்பெல்லாம் போயிடும்.